அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு தான். இந்த பதிவை நீங்க பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கு மிக எளிமையான ஒரு வழி. இந்த ஒரு வழியை பின்பற்றுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது, ஞாபகமாக மறக்காம தொடர்ந்து 33 நாட்கள் நாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க. நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு அற்புதமான எண்கள் தான். இந்த எண்கள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய எண்கள். ஸோ இந்த எண்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆசை, அது சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இது நிச்சயமாக உங்களுக்கு உதவுங்க. இதை நீங்கள் பின்பற்றுவதற்கு எந்தவித விதிகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குளிச்சுட்டு தான் பண்ணணும், தீட்டு காலங்களில் பண்ணக்கூடாது, அசைவம் சாப்பிட்டு பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ அந்த எண்களை நாம் பார்க்கும் பொழுதோ சரி அல்லது நம்ம அதை உச்சரிக்கும் பொழுதோ சரி, அது உண்டாக்கும் அதிர்வலைகள் நம்முடைய எண்ணத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இது எல்லாமே வேலை செய்யுது. வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எண்களாக இருந்தாலும் சரி, அதை நாம் உச்சரிக்கும் பொழுது அது உண்டு பண்ணும் அதிர்வுகள் தான் இந்த மாற்றத்திற்கான முக்கிய காரணம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1176. ஆமாங்க, இந்த 1176 அப்படிங்கிற இந்த ஒரு எண் நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. சில ஆசைகள் நமக்கு இருக்கும், இது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு தலை தூக்கும். அப்படிப்பட்ட சந்தேகத்தை இது முற்றிலுமாக நீக்கி உங்களுடைய மனதை, உங்களுடைய ஆசையை நோக்கி வேலை செய்ய இந்த ஒரு எண் உங்களை தயார்படுத்தும். ஸோ இந்த எண்களை நம்ம குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தும் பொழுது, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் தொடர்ந்து 33 days நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பல ஆண்டுகள் நிறைவேறாத ஒரு ஆசை, நிறைய தடைகள் வருது, அது எனக்கு வேணவே வேணான்னு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதாங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சைஸு சின்னதாகவும் இருக்கலாம் அல்லது பெருசாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அந்த பேப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வட்டத்தை அதில் வரைஞ்சிக்கோங்க. அது எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஸோ அந்த வட்டத்துக்குள்ளார நீங்கள் எழுத வேண்டிய எண்கள் 1176. அதற்கு கீழே உங்களுடைய விருப்பம். இப்போ சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இதற்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஷார்ட் டேர்ம் கோலுன்னு இருக்குது, லாங் டேர்ம் கோலுன்னு இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்னால் அடுத்த ஒரு மாதத்தில் நான் இத்தனை கிலோ வெயிட்டு குறைக்கணும் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கோல். ஆனால் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதற்கு நேரம் எடுக்கும். பட் என்ன விருப்பமாக இருந்தாலும் தொடர்ந்து 33 நாட்கள் நீங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிறத செய்யுங்க. இது எந்த நாளில் ஆரம்பிக்கணும், எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் குறிப்பிட்ட விதிகள் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ இதை எந்த நாளில் பார்க்குறீங்களோ இந்த நொடியிலே இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த பேனா எந்த கலரில் எழுதணும் அப்படின்லாம் எந்தவித விதிமுறைகள்லாம் கிடையாது. அதே போல் சர்க்கிளோட ஷேப்பு எப்படி போடணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் என்னோடய வளையலை வச்சு தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் ஒரு சர்க்கிள் போட்டாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி வட்டம் போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு பேப்பர் இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, இதை 33 நாட்கள் தினமும் இந்த பேப்பரை நீங்கள் பார்க்கணும். பார்த்து இதில் எழுதியிருக்கக்கூடியதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு குறைந்தது 3 முறையாவது உச்சரிக்கணும். 1176 சொந்த வீடு
1176 சொந்த வீடு, இல்லை 1176 சொந்த வீடு. எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டான லாங்குவேஜில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை எழுதிக்கலாம். அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை, அல்லது திருமண வாழ்க்கை, யாரை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க பேரை எழுதலாம். இதே மாதிரி சுருக்கமான வார்த்தைகளில் எழுதி உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளார நீங்கள் எழுதுங்க. ஒருத்தவங்க ஒரு நேரத்தில் ஒன்று மட்டும்தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இதை எந்த நேரத்தில் நம்ம பார்த்து உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெஸ்ட் டைமு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில். நம்ம தூக்கத்திலிருந்து முழுவதும் எழுந்திருக்காத ஒரு நிலை இருக்கும். பாதி தூக்கம் பாதி முழிப்பு, அந்த நிலை இருக்கும் பாருங்க. அந்த நிலையில இதை நீங்க எடுத்து பார்த்துட்டு இதை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. அதாவது அமைதியாக இருக்க வேண்டும் அந்த சூழல். அதே போல இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க இதை பண்ணலாம். இல்லை நான் டே டைம்ல எனக்கு மதியம்லாம் டைம் கிடைக்கணும் அப்போ பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இதை நீங்க இதை மாதிரி அந்த பேப்பர் இருக்குது இல்லையா, இது சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் லேமினேஷன் பண்ணி கூட வச்சுக்கலாம், அல்லது ஒரு சார்ட்டில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் மடித்து கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம், தூங்கும்பொழுது உங்களுடைய தலையணை கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு நீங்கள் பர்சனலாக பயன்படுத்தக்கூடிய கபோர்டுக்கு உள்பக்கம் இதை ஸ்டிக் பண்ணி வைக்கலாம், அல்லது உங்களுடைய பீரோவில் இதை ஒட்டி வைக்கலாம். அதை உங்களுக்கு எங்கே சௌகரியப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் இதை வைக்கலாம். ஆனால் 33 நாட்கள் இதை தொடர்ந்து செய்யணும். 2 வேளை செய்யலாமா, காலையும் செய்யலாமா இரவும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். இன்கேஸ் 33 நாள் ஆயிடுச்சு, எனக்கு எதுவும் பாசிட்டிவான ரிசல்ட் வரல அப்படிங்கிறவங்க ஒரு 1 வீக் கேப் விட்டு திரும்ப அடுத்த ஒரு 33 நாட்கள் நம்ம தாராளமாக இதை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக அந்த 2வது தடவை அல்லது 3வது தடவை நீங்கள் பண்ணும் பொழுதே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கிவிடும். ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு. கடவுள் நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் செய்யலாம். பூஜை கிடையாது, விளக்கேற்றணும்னு கிடையாது, எந்த மதத்தினரும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இது என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதன் மூலமாக தான் உங்களுடைய கனவு நிறைவேறியது. ஸோ இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு வேண்டுதல் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அது நிறைவேறிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.